ஓ விக்னேஸ்வரா போற்றி ஓம் நாகரனார்களை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு நல்லா இருக்குதுங்க. ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதனுடைய சாரம் எடுத்து குரு பார்வைக்கு வந்திருக்கிற மிகச்சிறப்பாக இருக்குது. 3ஆம் இடம் வலுப்படுது. தைரிய வீரிய ஸ்தானம். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய கனவுகளும் இருக்கும். இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஈசான மொழியில் சில காரியம் பண்ணணும், 11 நாட்கள் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து நிறைய நேரில் என்கிட்ட கேட்டாங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் தகவல் சொல்லியிருக்காங்க, பதில் சொல்லிட்டுருக்கிறேன். அதன்படி பார்த்தோம்னா புதனுக்கு சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த புதன் இப்போ ஆட்சி பெறாரு. சொந்த வீட்டுக்கு போயிட்டார். ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போனாலுமே மிதுனத்தில் ஆட்சி பெறாரு. சுக்கிரன் கூட சேராரு. ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்திலே இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலத்துக்கு அவர் மிதுனத்திலே இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி 28 மே 28 ஜூலை 30 வரைக்கும் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. ரணருண ரோகஸ்தானம். 6ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு கடன் நோய் எதிரியத்தான் கொடுக்கும். அங்கே புதன் இருக்கிறார். 6 கூடவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருந்த போதிலும் ராசிநாதனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. சனி பகவானுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ராசிநாதனுக்கு மறையாமல் இருக்கிறாரு. அதனால் என்ன, நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? ராசிநாதனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனதாலும் உடலால் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகள் வரும். இந்த ஸ்கின் பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை, மேல்கால் வலி, இதெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் புதன் கெட்டு போனவர்களுக்கு அந்த அறிகுறி இருக்கும். அதுபோல் புதன் திசை நிறைய பேருக்கு நடக்கும். வயசானவங்களுக்கு அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருப்பினும் சுக்கிரன் கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. சுயமாக தான் இருக்கிறாரு. சரியா? சொந்த வீட்டில் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இருப்பினும் அவர் பத்திர யோகம்னு ஒரு யோகத்தை கொடுப்பார். பஞ்சமகா புருஷ யோகத்தில் பத்திர யோகம். அது 5 கிரகங்களுக்குமே தனித்தனி யோகம் இருக்குது. சனி பகவானுக்கு சச யோகம், செவ்வாய்க்கு ருச்ச யோகம், குருவுக்கு கம்ச யோகம், புதனுக்கு பத்திர யோகம். சரியா நேர்களே? ஸோ இந்த பத்திர யோகங்கிறது இப்போ முழுமையாக வேலை செய்யுது. மிதுனத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? தொழில் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அவர் ராசிக்கு தான் மறைகிறாரு. சரியா? ராசிக்கு மறைகிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மறைகிறாரு. சரியா? ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதேமாரி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ ராசி 7, 11 இந்த இடத்துக்கு தான் அந்த ஆதிபத்திய விசேஷத்தை குறைப்பார். அப்படின்னா என்ன ஆகும்னா, மூத்த சகோதரர்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்கி கொடுப்பீங்க. மூத்த சகோதரருடைய உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுபோல் கணவன் மணி உறவு 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. உத்தியோக ரீதியாக மனைவியை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். உத்தியோக ரீதியாக எங்கேனாச்சும் கேம்ப் போவீங்க, இல்லைனா டெபுடேஷன் போவீங்க, வேறு எங்கேனாச்சும் டூர் போவீங்க. இந்த அமைப்பு இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். உத்தியோக ரீதியாக அலைச்சல் திருச்சல் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல அமைப்பு. ஸ்ரீபதி யோகம் இருக்குது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க. தனித்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடம் வலுப்பெறுது. சரியா நேர்களே? 6ஆம் இடம் வலுப்பெறுறதுனால மாமன் வழி உறவு முறைகள்லாம் நல்லா இருக்கும். சரியா? தாய்மாமன் உறவு முறைகள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் மகர ராசினியர்கள் பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. பெருமாள் கோவிலுக்கு அடிக்க தூரம் போங்க. புதன் அல்லது சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் அடுத்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ ஏற்கனவே ராசிக்கு குரு பார்வை வந்துருச்சு. பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பெயர்ச்சியாகி ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். 26ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஸோ குரு ராசியை பார்க்க கோடி நன்மை தான். இருப்பினும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருவார். சுக்கிரனும் அடுத்து வருகின்ற நாட்களில் சுக்கிரனும் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. சுக்கிரன் எப்போ சார் வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் வருகிற ஜூன் 9ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே? இப்போ 6ஆம் இடத்துல புதன் இருந்து என்ன பலன்களை கொடுப்பார் அப்படி பார்த்தோம்னா, வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க புதனுடைய வியாபாரம் நிறைய இருக்குது. பலசரக்கு வியாபாரம், நவதானிய வியாபாரம், சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். புஸ்தகம், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, மீடியா, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இது சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வேலைவாய்ப்பும் நல்லாயிருக்கும். தொழிலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிறைய இருக்குது. டிஜிட்டல் உலகமாக போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா? இன்னும் நிறையா இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய சொல்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக இருக்கிறத காட்டிலையும் வேலை ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும்.
அதுபோக தொழிலில் உங்களோட டேலண்ட் தெரியும், உங்களுடைய திறமை பளிச்சிடும், நல்லா ஏர்னிங் பண்ணுவீங்க. சரியா நேர்களே? தொழில் அல்லது வியாபாரத்தில் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, பெர்ஃபார்ம் நல்லா இருக்கும், நல்ல வேலை பண்ணுவீங்க. பேச்சில் ஒரு வல்லவராக இருப்பீங்க, பேச்சில் வந்து மிடுக்கு இருக்கும், பேச்சு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தீவிர ஆலோசனை இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் தீவிரமாக ஆலோசனை பண்ணுவீங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து தீவிரமாக ஆலோசனை பண்ணுவீங்க, திட்டங்கள் நல்லபடியாக இருக்கும். மனதில் வந்து மனோ தைரியம் இருக்கும், இதுதான் ரொம்ப முக்கியம். மன தைரியம் இருக்கும், மன திடம் இருக்கும், தைரியம் மிக்கவனாக இருப்பீங்க. துணிவே துணை, அதுக்கு சொந்தக்காரனாக இருப்பீங்க. இருப்பினும் சில பேருக்கு முன்கோபம் வரும், பொசுக்குன்னு. முன்கோபத்தை தவிர்த்துருங்க. சினமெனும் சேர்ந்தாரை கொள்ளி, இனமெனும் ஏமாப்பை சுடும். அதனால் கோபத்தை தவிர்த்துட்டு குணமாதிரியாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, ஏன்னா புதன் வந்து நட்பு கூடிய கிரகம், 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. வருகிற ஜூன் 9ஆம் தேதிக்கு மேலே நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர் விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும், சில விரயங்களும் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்றங்க. ரிஷபராசினியர்கள் அது குறிப்பாக வேலை பார்க்குற இடத்துல தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்றங்க. குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள், அப்புறம் வந்து கிளர்க்கல் ஸ்டாப்பில் இருக்கிறவங்க, டைப் ரைட்டிங் சிஸ்டர் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்ட வேலையில், அரசாங்கம் அல்லது தனியார் வேலையில் இருக்கிறவங்களாம் பிற விஷயத்தை தலையிடாதீங்க. அதுபோல் படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் காலேஜ் ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கலை, இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க. படிப்பில் ஆர்வமாக இருங்க. சரியா நேர்களே? ஏன்னா படிப்பில் வந்து சில மந்த நிலை இருக்கும். ஏன்னா புதன் வித்தியாகாரகன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி பெறுறாரு. அதனால் என்ன, நல்லா இருப்பீங்க, படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், மறதி இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஆர்வமும் இருக்கும், சில நேரம் மறதியும் இருக்கும். காலையில் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க, சட்டுப்பட்டும் கிளம்புவாங்க, ஆனால் சில பொருளை வச்சுட்டு போயிடுவாங்க. அது என்னென்னா அவசர போக்கு இருக்கும். ஆர்வம் வந்து ஆசையாகிரும், அதிக ஆர்வம் வந்து மறதியை கொடுத்துரும், படபடப்பை கொடுத்துரும், டென்ஷனை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பதட்டப்படாதீங்க, நிதானமாக இருங்க. அரசாங்க நட்புகள் ஆதாயம் கொடுக்கும், அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கடன் யார்கிட்டையும் வாங்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். கடன் வாங்குகிற சூழ்நிலை வராது, அப்படியே வந்தாலும் அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. சரியா நேர்களே? கடன் வாங்குறதை தவிர்த்துடுங்க. மந்திரம் கால் மதி முக்கால், நான் டைட்டில் அப்படி தான் போடுவேன். பத்திர யோகம், மந்திரம் கால் மதி முக்கால். மதி நல்ல யோசனை பண்ணுங்கள். நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிறது, மந்திரம் சொல்கிறது, இறைநாமத்தை சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நல்ல யோசிங்க, யோசிக்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. இது பொதுவாக உள்ளது. சரியா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருக்கிறாரு, புதன் கெட்டு போயிருக்கிறாரு. ஜனன ஜாதகத்தில் சந்திரன் எப்படி சார் கெட்டு போயிருப்பார் அப்படின்னா, ராசி கட்டத்தை பாருங்கள். ராசி கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க அப்படின்னா, மார்கழி மாதம் மாசி மாதம் பிறந்திருக்கிறீங்க, இல்லைன்னா தை மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சந்திரன் பரிபூர்ணமாக கெட்டுப்பட்டார்னு அர்த்தம். மார்கழி தை மாசி இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களும் சந்திரன் கெட்டு போயிருப்பார். அந்த சந்திரனுக்கு 6, 8, 12 வந்து புதன் இருந்துட்டார்னா புதனும் கெட்டுப்பட்டார்னு அர்த்தம். சந்திரனுக்கு புதன் மறைகிறாருன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருந்தாலும் புதன் நீசமடைகிறாருன்னு அர்த்தம். 3, 6, 8, 12 இதில் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா பரவாயில்ல, ஆட்சி பெறுவார். மற்ற இடத்துல இருந்தாருன்னா நல்ல அமைப்பு கிடையாது. ஸோ மகர ராசியில் நான் சொன்ன மாதத்தில் பிறந்தவர்கள், மார்கழி தை மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி கட்டத்தில் புதன் மீனத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலேயோ இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து புதன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். புதனுடைய கான்ட்ரிபியூஷன் கிடைக்காது, படிப்பு கிடைக்காது, புத்திசாலித்தனமாக இருக்க மாட்டாங்க, மக்கா இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஷார்ப்பாக செய்ய மாட்டாங்க, ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பின்னாடி யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா சந்திரனும் கட்டுப்பட்டார், புதனும் கட்டுப்பட்டார். சந்திரன் மனோகாரகன், புதன் புத்திகாரகன். ஸோ மனமும் கெட்டுப்போச்சு, அறிவும் கெட்டுப்போச்சு. ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான முதலீடே அறிவும் புத்தியும் தான். புதன் வந்து வித்தியாகாரகன். வித்தியாகாரகன்னா என்ன? கல்வி தான் அர்த்தம். வித்தியானாலே கல்வி தான். சந்திரன் மனோகாரகன். ஒரு மனிதனுக்கு வந்து அளப்பரிய சொத்து என்னென்னா அவனுடைய மனம். நம்ம மனசு தாங்க ரொம்ப முக்கியம். மனமே சகலமும் என்பார். மனம் போல தான் மார்க்கம். அந்த மனமும் ஒரு மனிதனுக்குள்ள அறிவுக்கு அழிவே கிடையாது, அறிவுக்கு விலையே கிடையாது. ஒரு மனிதனுடைய அறிவுக்கு விலையே கிடையாது. சரியா? அது அவங்கவுங்களுக்கு வித்தியாசப்படும். ஒருத்தரோட அறிவு கோடிக்கணக்கில் உருவாக்கும், சிலருடைய அறிவு ஆயிரக்கணக்கில் உருவாக்கும், சிலருடைய அறிவு லட்சக்கணக்கில் உருவாக்கும். சிலருக்கு அறிவு இருந்தும் ஆகாதவனாக இருப்பான், யோசிக்கவே மாட்டான், வீட்டில் தண்டமாக சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருப்பான். அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து சந்திரன் கெட்டு போய் புதன் கெட்டு போயிருப்பார். சரியா? அறிவாளியாக இருக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்ன 3 மாதத்தில் பிறந்தவர்கள், மார்கழி தை மாசி மாதத்தில் பிறந்தவர்கள், சந்திரன் கெட்டு போய் இருக்கிறவங்க,
அதுமாதிரி சந்திரனுக்கு புதன் கெட்டு போய் மறைஞ்சு இருக்கணும். புதன் வந்து மீனத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலேயோ இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்பு நல்லா இருக்காது. அவங்க என்ன பண்ணணும்னா திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதம் வைக்கணும். இப்படி நிறைய இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு வழிபாடு இருக்குது. அது நம்ம ஜனன ஜாதகத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு பாருங்கள், மனம் ஒரு நிலையிலேயே இருக்காது, ஆசிலேஷ மைண்ட்லேயே இருப்பாங்க. அவங்களால எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. அவனுக்கு என்ன தான் சில மாணவர்கள் பாருங்கள், என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் படிப்பு மேலே கவனம் செலுத்த மாட்டான். அவன் மனம் வேறு எங்கேயோ இருக்கும். டியூஷன் வைப்பாங்க, அது வைப்பாங்க, இது வைப்பாங்க, தனியாக பாடம் சொல்லி வைப்பாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்படுவாங்க, ஆனால் அவன் படிக்கவே மாட்டான். அப்படியே தான் இருப்பான். அவனுக்கு பார்த்தோம்னா சந்திரனும் புதனும் கெட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வாயில் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு வழியில் கெட்டு போயிருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்காது. அதுபோக சந்திரன், உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து சனி பகவான் பார்வைக்கு வரக்கூடாது. சரியா? ராசியில் இருக்கிற சனி பகவானை சந்திரன் பார்க்கக்கூடாது. குறிப்பாக விருச்சிகத்தில் சனி இருந்து பார்த்தாங்கன்னா அது நல்லா இருக்காது. நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலுமே சந்திரனை பார்ப்பார். 3ஆம் பார்வையில் பார்த்தாருன்னா சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். சந்திரன் பரிபூர்ணமாக கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அமாவாசை சந்திரனை கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். புதனும் கெட்டு போயிட்டாருன்னா நல்லா இருக்காது. சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து ஜனன ஜாதக அமைப்பு. இதை பற்றி நிறையா சொல்லலாம், ஆனால் நிறைய பேருக்கு புரியாது. சரியா? அதனால் அதை இத்துடன் நிப்பாட்டிக்கிறேன். ஆனால் இப்படி எதுவும் கிரகங்கள் கெட்டு போயிருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு பரிகாரம் வழிபாடு சொல்கிறேன். இப்போ புதன் பத்திர யோகத்தை உங்களுக்கு நல்லபடியாக செய்யணும்னா திங்கக்கிழமை தோறும் காக்காவுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. ஒன்று காக்காவுக்கு கொடுங்க, இல்லை பசுமாட்டு கொடுங்க. பசுமாட்டு கொடுத்தீங்கன்னா சுக்கரனுக்கு கொடுக்குற மாதிரி, காக்காவுக்கு கொடுத்தீங்கன்னா சனிபவனுக்கு கொடுக்குற மாதிரி தான். ரெண்டுமே நல்ல பலனை கொடுக்கும். சரியா? மந்திரம் கால் மதி முக்கால். அதனால் மந்திரங்கால் மதி முக்காலில் பத்திர யோகம் கிடைக்கும், பல கோடி பணம் கிடைக்கும். சரியா? இந்த பணம் யாருக்கு சார் கிடைக்கும் அப்படின்னா உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். உத்தியோகத்தில் தான் நல்ல பணம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து உத்தியோகத்தையும் குறைக்கும். அதுபோக மாமன் வழி உறவு முறையில் கிடைக்கும். மாமன் மச்சம் உறவு முறையில் சில பணங்கள் கிடைக்கும். அது எவ்வளோ நாளும் கிடைக்கலாம். இன்றைக்கி கோடிங்கிறது வந்து சாதாரண வார்த்தையாக போச்சு. சரியா? கோடிங்கிறது சாதாரண வார்த்தை. ஒரு வீடு சென்னையில் ஒரு வீடு இருந்தாலே அது 1 கோடி ரூபாய்க்கு மதிப்புக்கு போகுது. சரியா? 5 சென்ட் நிலம் இருந்தாலே 1 கோடி ரூபா மதிப்புக்கு போகுது. சாதாரணமாக ஒரு கிரவுண்டு நிலம் இருந்தாலே அது இன்றைக்கி வேல்யூ வந்து 1 கோடி போகுது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி. சென்ட்டு குறைஞ்சி 20 லட்சம் ஆயிடுச்சு மதுரையிலலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, கோடிங்கிறது வந்து சாதாரணமாக ஆகிப்போச்சு. அதனால் சில பேருக்கு கோடியாக கிடைக்கலாம், உத்தியோக ரீதியாக காளி மனையாக கிடைக்கலாம். ஏன்னா புதன் வந்து காளி மனைக்கு சொந்தக்காரர். ஸோ காளி மனை வச்சுக்கிறவங்க, வெட்ட வெளியில் வேலை பார்க்குறவங்க, பொட்டல் காடு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும். அந்த இடங்கள்லாம் நல்ல லே அவுட் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்கள் பிளாட் போட்டு விற்றீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வெட்ட வெளி, சிலர் சொல்லுவாங்க ஊருக்கு வெளியே எனக்கு வந்து 3 ஏக்கர் இருக்குப்பா, ஆனால் வெட்ட வெளியாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ அந்த வெட்ட வெளிக்கெல்லாம் விலை பேசுனீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். சரியா? ஆனால் அதுக்கு ஜனன ஜாதகத்தில் புதன் வலுத்து இருக்கணும். எதாக இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் சம்மந்தப்பட்ட கிரகம் வலுத்து இருந்துச்சுன்னா கோச்சாரத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். பேச்சில் வல்லவராக இருப்பீங்க. பேசி பிழைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, பட்டிமன்ற நடுவர்கள், சொல்லிக் கொடுக்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், சரி அப்படி நிறைய பேச்சை முதலீடாக கொண்டவர்கள், பின்னணி பாடகர்கள், திருமாபரத்தில் டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு உடல் உஷ்ணமான சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும், பித்த ரோகம் இருக்கும். அதனால் குளிர்ச்சியாக சாப்பிடுங்க. உடலில் உஷ்ணத்தை ஏற்றுக்காதீங்க. நைட்டில் இந்த பரோட்டா, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டு உடலில் உஷ்ணத்தை ஏற்றிக்காதீங்க. சீதோசனமாக சாப்பிடுங்க. தலைவலி வரும். தலைவலி கண்டிப்பாக வரும். எனக்கு வந்துருச்சு. நான் வந்து ஊருக்கு ஜோசியம் பண்ணாலுமே எனக்கே வந்துடும். நானும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் தான். நேற்றுலேருந்து எனக்கு தலைவலி, கோல்டு தான். என் பேச்சே இன்றைக்கி ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கோல்டு தான் எனக்கு. நான் இன்றைக்கி கோல்டு காலையில் மாத்திரை சாப்பிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த தலைவலி வந்துடும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு புதன் வந்துட்டார்ல, 5 கூடையும் கூட சேர்ந்துட்டார்ல, 5, 10 கூடையும் கூட சேர்ந்துட்டாலே உடல்நலத்தை கெடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் வந்தாலுமே சில லாபத்தை கொடுப்பாரு. பொருளாதார ரீதியில் சில லாபத்தை கொடுப்பாரு, சில நன்மைகளை கொடுப்பாரு. இருந்தாலும் உடல்நலத்தை பாதிப்பார். எனக்கு இந்த காலையிலே நேற்றுலேருந்தே தலைவலி, நைட்டில் மாத்திரை போட்டேன், இப்போ காலையில் மாத்திரை போட்டிருக்கிறேன். எனக்கு நானே உதாரணம். இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் சிலருக்கு வரும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு கூட வரலாம். தலைவலி, பித்த மயக்கம், உடல் உஷ்ணமாகுது, வயிற்றுப்போக்காகுது, இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் பெருசாக எதுவும் பாதிக்காது. சரியா நேர்களே? ஸோ அதனால் உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் என்ன இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா புதன் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறனால மகிழ்ச்சியை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. நினைத்ததே முடிப்பவனாக இருப்பீங்க. நினைத்த காரியம் அப்படி கை கொடுக்கும். தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. இந்த பத்திர யோகம் வந்து நல்லா இருக்கும். சரியா நேரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சாதுரியம் இருக்கும். சாதுரியம்னு என்ன? இதுதான் டேலண்ட்டு தான். சாதுரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்ல நாசுக்காக நல்லா பண்ணுவீங்க. நிபுணத்துவம் இருக்கும். எதிரி எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. நுட்பமாக இருப்பீங்க.
தொழில் கல்வி படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், பாலிடெக்னிக் படித்தவங்க, ஐடி படித்தவங்க நல்லாயிருக்கும், கைத்தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும், கைவினைப் பொருட்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது குறிப்பாக வீட்டில் செய்கிறவங்க, பொம்மை செய்கிறவங்க, மற்ற கலைகள் சம்மந்தப்பட்டவங்க, டெய்லரிங்கில் இருக்கிறவங்க, இது ஃபேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, எம்ப்ராய்டரி போடுறவங்க, ஆரோ ஒர்க் பார்க்குற பெண்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலையாட்களை நம்பாதீங்க, ஏன்னா 6ஆம் இடம் வேலையை கொடுக்கும். வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் வீட்டில் வேலையாட்கள் பணிப்பெண்கள் இருந்தாங்களா அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களால சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லைனா அவங்களே உங்களை வஞ்சிப்பாங்க, அவங்களுடைய பகைமை உங்களுக்கு இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாளி வந்து சில நேரங்களில் சில பிரச்சனை பண்ணிட்டாருன்னா வேலை பார்க்குறவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, முதலாளிக்கு எதிராக இருப்பாங்க. சரியா, ஒன்று கூடி பேசி தொழிலை முடக்கலாம்னு நினைப்பாங்க, பந்து பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இது மாதிரி சில அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால் பணியாளர்கள் வேலைக்காரங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி நீங்கள் கவனமாக இல்லைன்னா பொருட்களை விரயம் பண்ணிடுவானுங்க, பொருட்களை விரயம் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வந்து ஓனருக்கு எப்படி நம்ம நஷ்டத்தை உண்டாக்குவாங்க, அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க. அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா சேல்ஸ் ஆகாது, வேஸ்ட்டாக போயிடும். இல்லைனா ப்ரொடக்ஷனை குறைச்சிருவாங்க. ஆர்டர் நிறையா இருக்கும், இவங்க வந்து கம்மியாக பண்ணியிருப்பானுங்க, ஆர்டருக்கு வந்து நம்ம சப்ளை பண்ண முடியாது. ஸோ என்றைக்குமே வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். சரியா, இதெல்லாம் வெளிநாட்டில் தான் நடக்கும். வெளிநாட்டிலலாம் நாட்டு அரசாங்கத்தை எதுக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷனை அதிகமாக்கிடுவாங்க, அரசாங்கத்தால் விற்க முடியாது, சரியா, கொள்முதல் பண்ண முடியாது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா இதே பண்ண மாட்டாங்க, காரியமே பண்ண மாட்டாங்க, தட்டுப்பாடு ஆயிரும், இன்னும் எக்ஸஸாக போயிடும், இல்லைன்னா ஷார்ட்டேஜில் போயிடும். இப்படிப்பட்ட காரியமெல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். சரியா நேரில். அதனால் குறிப்பாக இந்த புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். வியாபாரம் பண்ணுறவங்க, மளிகை வியாபாரம் பண்ணுறவங்க, மண்டி வச்சுருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைனா வந்து ஆள் அசைத்திடுவாங்க. சரியா, பண பிரச்சனை வந்துடும், கவனமாக இருக்கணும். ஓகே நேர்களே, இந்த பத்திர யோகம் வந்து இப்போதைக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது. புதன் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. சரியா, நல்லதாக இருக்குது. ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. கடன் நோய் எதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும், பேச்சில் ஒரு நியாயம் இருக்கும், நல்ல விதமாக இருக்குது. உங்கள் பேச்சு மதிக்கப்படும், பேசி பழக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். இருப்பினும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் மறதியாக இருக்கக்கூடாது, அசால்ட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். உடம்பிறந்த இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், நல்ல இணக்கம் இருக்கும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தாயுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, உங்களுடைய உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. உயிர்கல்வி படித்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, உயிர்கல்வி படித்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் நல்லாயிருக்கும். சரியா, கவனமாக இருக்கணும். பட்டு உங்களுடைய இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும், உங்களுடைய காரியம்லாம் நல்லபடியாக இருக்கும், காரியம்லாம் அனுகூலமாக இருக்கும். இருப்பினும் சில விஷயத்தில் உயிர்கல்வி படித்தவர்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க, நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் ஊதியம் வரும், பிள்ளைகளால் வருமானம் வரும், பிள்ளைகள் நல்லபடியாக சம்பாதிச்சு குடும்பத்தை வீட்டுக்கு கொடுப்பாங்க. அது புகழ்ந்த கணவன் மனைவி விஷயத்தில் நான் சொன்னேன் ஏற்கனவே, சில இது இருக்கும், தற்காலிகமாக சில பிரிவுகள் இருக்கும், சில நேரம் சில கான்ட்ரவர்ஷன் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ஜூன் 9 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து சுக்கிரன் வந்து ராசிக்கு வந்துடுவார், குருவும் ராசிக்கு வந்துடுவார். குரு ராசிக்கு வந்துடுவார் ஜூன் 2. இப்போயே ஏற்கனவே வந்துட்டார், பஞ்சாங்கத்துப்படி வந்துட்டார், வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி வந்துட்டார். அதனால் கணவன் மனைவி உறவுலாம் நல்லா தான் இருக்கும். இன்னும் இந்த மகர ராசிக்கு 1 வருஷத்துக்கு திருமண உறவு நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கணவனோ மனைவியோ உங்களுக்கு ஒரு ஆலோசனராக குருவாக இருப்பாங்க. சரியா, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். இப்போ மகர ராசிக்கு தூரதேசத்தில் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டில் போய் யூஎஸ்ஏல, கனடாவில், ஆஸ்திரியாவில் சிஸ்டர் வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க, ஐடி வேலை பார்க்குறவங்க, மற்ற சிஸ்டர் ரிலேட்டடாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். சரியா, தூரதேச உறவு நல்லாயிருக்கும். அதுவே அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழியில் நல்லாயிருக்கும். அப்பா வழி தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அப்பா வழி தொழில், அப்பா வழி காரியம் எடுத்து செய்கிறவங்க நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, பெருமாளோட மந்திரத்தை சொல்லுங்கள், பெருமாள் மந்திரத்தை நேராக டைப் பண்ணுங்கள். ஏன்னா புதனே பெருமாள் தான், புதன் என்று சொன்னாலே பெருமாள் தான், பெருமாளுடைய அம்சம் தான் புதன். ஆனால் புதன் வந்து யாரை வழிபட்டார்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள சொக்கநாதரை தான் வழிபட்டிருக்கிறாரு. சிவனுடைய அருளால் தான் வளர்ந்தவர் புதன். இருப்பினும் புதன் வந்து பெருமாளுடைய அம்சம். புதனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால நாமத்தை சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன், மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்னேன். இருந்தாலும் மந்திரத்தை நல்லா சொல்லுங்கள், பெருமாளுடைய நாமத்தை நல்லா சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமன் அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேசில் அமர்ந்தவனை போற்றி, பாடராத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்டு சேர்ந்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயை போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி,
காஞ்சி வரதராஜ பெருமாளையை போட்டு அத்திவரதரை போட்டு அயக்கிரவரை போட்டு அழகிசிங்க நரசிம்மரை போட்டு சங்கு சக்கரதாரியை போட்டு 108 திவ்ய பிரதேசத்தில் வாழும் உலகளந்த பெருமாளை ஸ்ரீமலட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். இது குறிப்பாக அப்பா வழி உறவில் சம்மந்தப்பட்டவங்க, அப்பா வேலையை எடுத்து செய்கிறவங்க, பங்காளியோட வேலை செய்கிறவங்க, இது எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு தான் தகப்பன் வழியில் சில காரியங்கள் பண்ணுறவங்க, அப்பாவுடைய நல்லுறவில் இருக்கிறவங்களாம் இது செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? அதனால் வியாபார பெருங்குடி மக்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல லாபமாக இருக்கும். அடுத்து வந்து மூத்த சகோதர வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? டிஸ்டன்ஸன் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால் குறிப்பாக அக்கா அண்ணன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் முரண்பாடு வரும், கான்ட்ரவர்சன் வரும், அறிவு யுத்தம் இருக்கும். சரியா? அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. 2 பேத்துக்கு இடையில் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் நடக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி விரயம் இருக்கும், விரயம் இல்லாமல் இருக்காது. சரியா நேர்களே? சில சுப செலவுகள் இருக்க தான் செய்யும், விரயம் இருக்க தான் செய்யும். அதனால் விரயத்தை வந்து குறைச்சிக்கோங்க. விரயம் இருக்கும். சரியா நேர்களே? செலவுகள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. தேவையான விஷயத்துக்கு அலைங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. சரியா? வெறுமனையாக ஒரு என்ன சொல்கிறது, பெனிஃபிட் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம், எந்த ஒரு காரியத்துக்கும் அலைய வேண்டாம். முடிஞ்சாலும் ஓய்வு எடுங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல், விரயம், தூக்கம் கட்டு போகிறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் இடம் வளர்த்துருக்கு, புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. சுபகரங்கள் பார்க்குறதுனால 12ஆம் இடத்துடைய ஆதிபத்தியம் கூடுதலாக இருக்கும். சுப செலவுகள் இருக்கும், அலைச்சலும் இருக்கும், விரயமும் இருக்கும். சில நேரம் தூக்கம் கட்டு போயிடும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே நேர்களே? புதன் வந்து மகர ராசிக்கு ஒரு முக்கியமான கிரகம். அதுக்காக தான் தனியாக வீடியோ போட்டேன். ஏன்னா புதன் வந்து மகரத்துக்கு வேண்டியவர். அதுபோக உங்கள் ராசிநாதன் இப்போ புதன் சாரத்தில் தான் போகிறாரு. ஸோ புதன் வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் இடத்துக்கு வருவார். நல்ல அமைப்பு தான். ஸோ இப்போதைக்கு வந்து ஜூலை 30 வரைக்கும் அவர் வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சரியா? பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் மனதாலும் உடலாலும் சிறப்பாக இருங்க. யோசனைப்படி செய்யுங்க. சரியா? யோசனை புத்திக்கு வேலை கொடுக்கணும். சரியா நேர்களே? புத்திக்கு வேலை கொடுங்க. புத்தி தடுமாற்றம் இருக்கும். ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஏன்டா செஞ்சோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக அறிக்கைத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. இந்த வீடியோவுக்கு அப்படி தான் போடுவேன். பத்திர யோகம், மந்திரம் கால் மதி முக்கால், பல கோடி பணங்களை தரும் புத பகவான் அப்படின்னு தான் போடுவேன். பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள சந்தேகம், வேறு எதுவும் தசாபுத்தி பிரச்சனை எது இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கிரக நிலைகள், கோச்சாரத்தில் கிரக நிலைகள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவேன். சரியா நேயர்களே? ஸோ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதத்துக்காக படைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு காரகத்துவமும் ஆதிபத்திய விசேஷமும் இருக்குது. புதனா வித்யாகாரகன். சரியா? மதிக்கு உள்ளவன், புத்திக்கு உள்ளவன். மதின்னு சொல்ல முடியாது, புத்திக்கு உள்ளவன், வித்யாகாரகன், அறிவை கொடுக்குறவன். அதுபோக உங்கள் ராசிக்கு வந்து 6, 9 கூடையவன், ரணருண ரோக சேனாபதி, பாக்கிய சேனாபதி. இந்த காலகட்டத்தில் வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருங்க. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அமோகமாக இருக்கும். துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? இதெல்லாம் லக்கண ரீதியாக பிரியும். லக்கண ரீதியாக சில பலன்கள் பிரியும். அதுபோக புதன் திசை நடக்கும், வயதானவர்கள் நடக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் புதன் திசை நடக்கும். அந்த புதன் திசையில் சுக்கிர புத்தி, குரு புத்தி, புதன் திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? இதெல்லாம் தசா புத்தி பலன்கள். சில பேருக்கு தசா என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா அவங்க பாவம், அவங்களுக்கு இந்த சில பேருக்கு ஜாதகமே இல்லை, சும்மா இந்த ராசி பலனை கேட்டு அலையிறாங்க. பாவமாக இருக்குது எனக்கு. அதாவதுங்க, ராசி பலன் கேட்குறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, தவிச்சவனுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி தான். தண்ணி குடித்தா மட்டும் பசி அடங்கிறாது. நிறைய பேருக்கு ஜாதகமே இல்லை. ஜாதகம் இல்லாமையே சும்மா இந்த ராசி பலனை கேட்டுட்டு அவர் போடுறாரு இவர் போடுறாருன்னுட்டு இருக்கிறாங்க. ராசி பலன் வேறு, ஆனால் ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஜாதகம் இருக்கணும். நமக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா?
குறிப்பாக அந்த மத்தியம வயதில் இருக்கிறவங்க குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கும். ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 70 வயசு இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு திசை, சனி திசை, புதன் திசை இவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சனி, குரு, புதன் இவங்க 3 பேரும் ஜனன ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாங்க, எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க, இப்போ கோச்சார நிலைக்கு எப்படி வராங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பரிகாரத்தை பண்ண முடியும். நானும் நிறைய வீடியோ போடுறேன். சரியா? நான் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. நான் ஒருத்தன் பேசி மகர ராசியில் பிறந்த கோடிக்கணக்கான பேருக்கு திருப்திப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும். அதனால் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம சொல்கிற பலன்கள் வந்து உங்களுக்கு விளங்கும். புரிஞ்சாதான் அதுக்கு பின்னாடி அது லாபமாக நஷ்டமாங்கிறது தெரியும். எதுவுமே தெரியாமல் சும்மா ஒரு மகர ராசிக்கு போட்டார் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். நிறைய பேருக்கு ராசியே தெரியல, பேருக்கு ராசி பார்க்குறாங்க. ஜனங்களை வந்து அந்தளவுக்கு இருக்கிறாங்க. மக்களுடைய அறியாமையை நான் சொல்கிறேன். நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என் பேர் ராமசாமி, எனக்கு என்ன ராசின்னு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. பேருக்கெல்லாம் ராசி கிடையாதுங்க. நிறைய ஜோசியர்காரங்க வந்து உள்ளூரில் மக்களை நல்லா ஏமாற்றி வச்சுருக்கானுங்க. பேருக்கெல்லாம் ராசி சொல்கிறது சத்தியமாக அப்படிலாம் கிடையாது. வேத ஜோதிடத்தில் இல்லை. பேருக்கெல்லாம் ராசி சொல்ல முடியாது. சரியா? நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே? ரஜினிகாந்த் சொல்கிறவங்களாம் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்களா? இல்லை, யாரோ ஒருத்தர் தானே சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. அது மாதிரி தான் ராமச்சந்திரன் சொல்கிறவங்களாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிறாங்களா? இல்லையே. ஏதோ ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் தானே முதலமைச்சர் ஆனார். அது மாதிரி தான் பேருக்கெல்லாம் வந்து ராசி சொல்ல முடியாது, பலன்கள் சொல்ல முடியாது. பேருங்கிறது வந்து நம்மளை கூப்பிட்றதுக்காக நம்ம பெருத்தவங்க வந்து வச்சது. அதுக்கும் ராசிக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் தயவு செய்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஜனன ஜாதகம், லக்கணம், ராசி, நட்சத்திரம், ஜாதக கிரக அமைப்பு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. நானே வீடியோ சொல்கிறேன். இது எத்தனை பேர் காதில் விழுதுன்னு தெரியல. காதில் விழுந்தாலும் மனசில் நிற்கும். ரைட்டு. இறைவன் அருள்படி நல்லபடியாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேயர்கள் சில அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.